ஹலோ கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நான் உங்கள் அனிமே தமிழன் நெக்ஸ்ட். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பேராசிட் த மேக்ஸிமோட அனிமையோட எபிசோட் 1 தமிழ் எக்ஸ்ப்ளனேஷன் தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். நாங்கள் டேரக்டாக ஸ்டோரிக்குள்ள போகலாம். கதை எங்கே ஆரம்பிக்குதுன்னா, ஹீரோ வந்து நைட்டு பெட்டில் தூங்கிட்டு இருப்பார். அப்போ வானத்துலேருந்து சில ரேர் ஸ்பீசஸ் பந்து மானி ஏலியன் ஷிப் மானி வந்து இறங்குங்க. அதுலேருந்து சில புழுக்கள் மானி இருக்கிறதெல்லாம் உலகம் ஃபுல்லாக பரவ ஆரம்பிக்கும் போது அதில் இருக்க ஒன்று வந்து ஹீரோட வீட்டுக்கு வரும். அது வந்து ஹீரோட மூக்கு வழியாக போய் அவரோட பாடி மைண்ட் எல்லாத்தையும் கண்ட்ரோல் எடுக்க ட்ரை பண்ணும். அப்படி அவரோட மூக்குள்ளே போகும்போது ஹீரோ வந்து தும்மி அந்த புழுவை பார்த்துருவார். புழுவை பார்த்து அதை அடிக்க ரெடி ஆகும்போது அந்த புழுவை மறுபடியும் அவரோட கையில் ஜம்ப் பண்ணி அவரோட பாடியை கண்ட்ரோல் எடுக்க ட்ரை பண்ணும். ஆனால் ஹீரோ பக்கத்தில் இருக்க வயரை வச்சு கையை சுற்றி அதை நிப்பாட்டி வச்சுருப்பார். பயத்தில் ஹீரோ கத்தினால நைட் நேரத்தில் அவங்க அம்மா அப்பாலாம் வந்து என்னாச்சுன்னு பார்க்க வருவாங்க. அங்கே கட் பண்ணால் அடுத்து ஹீரோ காலையில் ஸ்கூலுக்கு நடந்து போயிட்டுருப்பார். நேற்று நடந்த விஷயத்தை பற்றி யோசிச்சுக்கிட்டே அவர் ரைட் ஹேண்டை பார்த்துட்டே போயிட்டுருப்பார். அவர் ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஸ்கூலுக்கு போய் பார்த்தா அவர் ஸ்கூலில் தூங்கிட்டு இருப்பார். அதுவும் ரைட் ஹேண்டில் ஃபோன் பார்த்துட்டே அவர் தூங்கிட்டு இருப்பார். அவருக்கு அப்போ ஒரு கனவுல வரும். நேற்று நைட்டு அவர் என்ன பார்த்தாரோ அவருக்கு அந்த கனவுல வரும். அந்த கனவுல பார்த்துட்டு அவரோட ஸ்கூல் டீச்சர் வந்து ஸ்கூலில் அவர் ஃபோன் பார்த்துட்டு இருக்கனால அலௌட் இல்லைன்னு சொல்லி அவரை வார்ன் பண்ணி அனுப்பி விட்டுருவார். அப்படியே அங்கேருந்து சீன் எங்கே மூவ் ஆகுதுன்னா, அவர் ஸ்கூல் முடிச்சு நடந்து போயிட்டுருக்காரு. போகும்போது ஒரு சின்ன பிள்ளை வந்து ரோடை கிராஸ் பண்ண வரும். அவங்க எத்தாப்பில் கார் வரும்போது ஹீரோ போய் அந்த பிள்ளையை காப்பாற்ற போவார். போய் அவர் ரைட் ஹேண்டை வச்சு அந்த ஒத்த கையில் காரை நிப்பாட்டி வச்சுருப்பார். அப்போ தான் ஹீரோ பார்க்குறாரு, அவர் ரைட் ஹேண்டில் ஒரு கண் இருந்ததை பார்த்து அவர் ரொம்ப பயந்து போயிட்டார். அப்படியே நேரம் வீட்டுக்கு குடுன்னு ஓடி போய் கதவெல்லாம் அடைச்சி அந்த ரைட் ஹேண்டில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலான்றதுக்காக கத்தி அடித்து அவர் ரைட் ஹேண்டை புலந்து பார்த்துடலான்னு சொல்லி ஒரு முடிவில் இருக்கார். அப்படி பார்க்கும்போது அவர் ரைட் ஹேண்ட் வந்து உருமாறுது. ஒரு ஏலியன் மாதிரி ரைட் ஹேண்ட் மாறுது. அந்த ஏலியன் என்ன சொல்லுதுன்னா, நான் ஒரு ரைட் ஹேண்ட் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லுது. ஆனால் ஹீரோக்கு சொல்கிறது ஒன்றும் புரியல. சிரிச்சுக்கிட்டே அதை அப்படி குத்த போகிறாரு. ஆனால் அந்த ஏலியன் வந்து அந்த கத்தியை தள்ளி விட்டு கத்தியை உடச்சி விட்டுருது. ஹீரோ ஸ்க்ரீன் எல்லாம் மூடி விட்டு அதுக்கிட்ட பேச ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அந்த ஏலியன் வந்து நான் டயர்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி அது ஒரு உடம்புக்குள்ளே மறைஞ்சிது. மறுபடியும் கை நார்மல் ஸ்டேட்டுக்கே வந்துடுது. ஹீரோவும் அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வெப்சைட்டு கூகுள்லலாம் போய் சர்ச் பண்ணி பார்க்குறாரு. அந்த ஏலியனை பற்றி விஷயங்கள் என்னென்னு தேடி ஆராய்ஞ்சு பார்த்துட்ருக்காரு. ஆனால் அவருக்கு எந்த ஒரு ஆன்சருமே கிடைக்கல. தலையில் கையை வச்சுட்டு உட்காந்துருக்காரு. அது அப்படியே அங்கேருந்து கட் பண்ண ஸ்டோரி எங்கே போகணுன்னா, மறுபடியும் அவர் ஸ்கூலுக்கு போயிட்டுருக்காரு. அப்போ வந்து அந்த ஏலியன் வந்து அவர்கிட்ட பேச ட்ரை பண்ணுது. அந்த ஏலியன் வந்து ஒரே நாளில் ஹியூமன் லாங்குவேஜ் எல்லாம் ஒரே நாளில் படித்ததா அவங்க ஹீரோ தூங்கிட்டு இருக்கும்போது அந்த ஏலியன் வந்து அவர் உடம்பு விட்டு வெளியில் வந்து ஒரே நாளில் ஹியூமன் லாங்குவேஜ் எல்லாம் கற்றுக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸு இங்கிலீஷ் எல்லாம் பேசி ஹியூமன் லாங்குவேஜ் நல்லா பேச கற்றுக்குதுன்னு சொல்லி அந்த ஏலியன் வந்து ஹீரோட்ட சொல்ல ஹீரோவை நம்ப முடியாமல் ஆச்சரியத்தில் இருக்காரு. அப்போ தான் அந்த ஏலியன் சொல்லுது, அதோட இனம் வந்து அதோட இனத்தை வந்து ஒரு 150 மீட்டர்ஸில் அதனால ட்ரேஸ் பண்ண முடியுது, இன்னும் இங்கே தான் இருக்குது. அதை சொல்லி அவரை வந்து அதை போய் ஃபாலோ பண்ண சொல்லுது. ஹீரோ பயத்தில் போக மாட்டேன்னு சொல்லி போஸ்ட் கம்பி பிடிச்சி இழுத்து நிற்கிறாரு. அவரை அந்த ஏலியன் வந்து ஃபாலோ பண்ணிப்போ அப்படின்னு அவர்கிட்ட சொல்லுது. அவரும் சரின்னு சொல்லி போய் பார்க்க வராரு. பார்த்தா அங்கே போய் அந்த ஏலியன் வந்து ஒரு டாகோட உடம்புல கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு இன்னொரு டாக்கை சாப்பிட்டுட்டு இருக்க காட்சியை வந்து ஹீரோ பார்த்துட்டாரு. பார்த்ததில் ஹீரோ பயந்து போய் அங்கேருந்து அந்த ஏலியனை அவர் வந்து ஓட சொல்லுது. அவர் ஓடி போகிறாரு. அந்த நாய் வந்து திடீர்னு வானத்துலேருந்து பறந்து ரெக்கெல்லாம் பறந்து வந்து அவர் அடிக்க வருது. ஆனால் இவர் கையில் இந்த ரைட் ஹேண்ட் ஏலியன் வந்து டக்குன்னு ஒரு ஆயுதமாக மாறி அங்கே இருக்க அந்த நாய் உடம்புல இருக்க இதயத்தை எடுத்துகிட்டு வந்து கையில் பிடிச்சி அந்த இதயத்தை உடச்சி நசுக்கி அதோட உயிரை எடுக்கிறாரு. ஹீரோவை பார்த்து ரொம்ப பயந்து போய் அதிர்ச்சியில் இருக்காரு. அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இங்கே இதோட எபிசோட் 1 முடியுது. எபிசோட் 2 அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இது என்னோட முதல் தடவைனால இது உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கலாம். பட் கீப் சப்போர்ட்டிங் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.